இந்த வார்த்தை கீழ்ப்படிங்க. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு குழி நோண்டலாம், உங்கள் சத்துருக்கள் உங்களை கீழே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிட்டுங்க. நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் சத்துருக்களை விட அதிக ஞானமாக இருப்பீர்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் அவங்க அப்பா அவங்ககிட்ட யோசேப்பு கிட்ட சொல்கிறாரு, அண்ணன்மார் எல்லாரும் ஆடு மேய்க்கிறாங்கப்பா சீகேமில், அவங்க நலன் விசாரிச்சுட்டு மறு செய்தி கொண்டு வான்னு சொல்லி தின்பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறார். இவன் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறான்? சீகேமுக்கு போகிறான். அங்கே இல்லை, தேடி கண்டுபிடிச்சி தோத்தானுக்கு போய் அவங்களுக்கு போய் என்ன கொடுக்குறான்? சாப்பாடு கொடுத்ததுனால இவனுக்கு என்ன வந்துச்சு? குழியில் தூக்கி போட்டாங்க, அடின்னு அடித்தாங்க, பல வர்ணம் அங்கே எடுத்துக்கிட்டாங்க. உடன்பிறப்புகளா இது? நன்றி கட்டவனுங்க அவனுங்க. இவங்களுக்கு போய் நம்ம நன்மையை செய்யக்கூடாதுங்க. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அப்படி செஞ்சுதான் பாச குழியில் போனான். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? திருப்பியே சொல்கிறோம்மா, அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போனாங்க. குழியில் நீயா போய் உழ சொன்னால் நீயே உழமாட்ட, உனக்கு உழவும் தெரியாது, பயப்படுவேன். அங்கேருந்து தூக்குறதுவாங்க. அங்கேருந்து இஸ்மவேல்கிட்ட போய் நீ போய் போர்த்திபார் வீட்டில் போய், கர்த்தர் என்னை போர்த்திபார் வீட்டில் வேலை செய்ய கர்த்தர் என்னை சொன்னார், எனக்கு இந்த வீட்டில் எனக்கு வேலை கொடுங்க. எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும், ஒன்றும் உனக்கு தெரியாது. நீ கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படி, அவனே கூட்டு போவான். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. இவன் கீழ்ப்படியாமல் சீக்கிரம் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிருந்தா அவன் தரிசனம் வீட்டோடைய அடக்கமாக இருக்கும், வாய்ப்பே இருந்திருக்காது. இப்போ சத்துருக்கள் அவன் என்ன நினச்சா பிளானு? இவன் தான் ஜெயிச்சான்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் சத்துருக்களை விட அதிக ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தூக்கின்னு போய் மேலே நிற்க வச்சாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிங்க, என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, அதான் ஞானம். அப்படி செஞ்சதுனால தான் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, ஏமாத்தம் வந்துச்சு, அடி வந்துச்சு, காயம் வந்துச்சு, இழப்பு வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு. அதெல்லாம் இப்போ தற்காலிகம். பரலோகம் உங்களுக்காக வெகுமதிகளை வைத்து காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் சத்துருக்களை விட அதிக ஞானமாக இருப்பீர்கள்.